எல்லாருக்கும் நன்றி. முதல்ல மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த படத்தை பார்த்து அங்கீகரித்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்குனதுக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி 3 தேசிய விருதுகளில் படம் பெற்றிருக்கணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக எம்எஸ் பாஸ்கர் சாருக்கும் அப்புறம் ரீஜனல் கேட்டகரியில் படத்துக்கும் இயக்குனர் ராம் அவர்களுக்கு சிறந்த திரைக்கதை கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கதை கேட்கும் போதே எனக்கு இந்த கதையோட திரைக்கதை ராமோடைய அந்த ரைட்டிங்கில் இருந்த இந்த திரைக்கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு உச்ச அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரியான ஒரு நடிகர் கூட நம்ம நடிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு பெரிய அனுபவம். அண்ட் அந்த கதாபாத்திரத்தை எனக்கு தெரிஞ்சு அது சாரை தவிர வேறு எதுவுமே எங்களால் அது அந்த டைமில் யோசித்து பார்க்க முடியல. ஸோ அதை மக்கள் பார்த்து அங்கீகரித்து அதுக்கப்புறம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விருது கிடச்சிருக்கு அப்படின்னும் போது அவர் இத்தனை வருஷம் பல கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாத்துக்கும் அவருக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு விருதாக தான் நான் பார்க்குறேன். அப்புறம் முக்கியமாக ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கு தேசிய விருது கிடச்சிருக்கு, சிறந்த இசையமைப்பாளர். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ தமிழ் சினிமா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு நல்ல திசையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய நல்ல கதைகள், புதிய விஷயங்களை சொல்கிறதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குது, ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது, ஒரு கூடுதலான பொறுப்பையும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த எல்லாரோட அன்புக்கு நன்றி. முக்கியமாக என்னுடைய தயாரிப்பாளர்கள் சினீஷ் அவர்களுக்கும் சுதன் அவர்களுக்கும் படக்குழு அனைவருக்கும் மக்களுக்கும் நேஷனல் அவார்ட்ஸ் ஜூரிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம் ஆமாம். முதல் படம் பண்ணுற இயக்குனர் அப்படின்ற எண்ணம் என்றைக்குமே எனக்கு இருந்தது கிடையாது. நான் பெரும்பாலுமான படங்கள் லப்பர் பந்தாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பியார் பிரேமா காதலாக இருக்கட்டும், ஓமன பெண்ணையாக இருக்கட்டும், இது எல்லாமே புதுமுக இயக்குனர்கள் தான். கதை கேட்கும்போது பார்க்கிங்கை பொறுத்த மட்டும் இந்த விஷயம் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், ஈஸியாக கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த விஷயத்தை நம்ம எங்கேயோ படிச்சிருப்போம், இல்லை ஒரு செய்தியாக கேட்டிருப்போம். ஸோ அது ஒரு படமாக ஒரு 2.25 மணி நேரம் எந்த தொய்வும் இல்லாமல் கொடுத்தா நல்லாயிருக்கும், கரெக்டாக ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா கண்டிப்பாக அவங்க ரசிப்பாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதே மாதிரி எல்லாருடைய உழைப்பினால் ஒரு நல்ல படம் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் மக்களுடைய அன்பும் ஆதரவும் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.